ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி 360. இப்போ நம்ம கடலில் பிடிச்சிருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏரிக்கு வந்திருக்கோம். ஏரிக்கு வந்துட்டு இந்த தவளைக்கோட்டை நான் பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள், எப்படி பாருங்கள். புதுசாக வாங்கினேன். என் தம்பி வந்து சொன்னால் தவளைக்கோட்டை பிடிச்சா ஏரியில் போடலாம் அப்படின்னா, சரி வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கோம். நானும் அவனு தான் வந்திருக்கோம். அடுத்து திருப்பி கேமரா ஓகே. தவளைக்கோட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம். தம்பி சொல்லுவான் ஒரு வார்த்தை, முயற்சி செய். முயற்சி இல்லைன்னா பயிற்சி செய். அது மாதிரி தான் நாங்களும் இப்போ பயிற்சி செய்ய வந்திருக்கோம். இந்த தவளைக்கோட்டை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. முள்ளெல்லாம் இது ஓரளவுக்கு ரஃபாக தான் இருக்குது. எப்படியும் மாட்டோம்னு நினைக்கிறேன். மாட்டுச்சுன்னா லக்கு, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். தவளைக்கோட்டை மாட்டியாச்சு. இங்கே பாருங்கள், தவளைக்கோட்டை அடிச்சு பார்க்கலாம். முயற்சி செய், முடியலைன்னா பயிற்சி செய். அவ்வளோதான். கிடைக்காம பார்ப்போம். இது முடிச்சுட்டு நம்ம கடையில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் செட் ஆகலை. நம்ம வேறு இடம் மாற்றிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து போட்டு பார்க்கலாம். ஆனால் வந்து ட்ரை பண்ணுறோம். கிடைக்காதுன்னு பார்ப்போம். முயற்சி திருவினையாக இருக்கும். முயற்சி செய், முடியலைன்னா பயிற்சி செய். தூண்டில் போட்டு கற்றுக்குறோம். கற்றுக்கும் போது கிடைக்கல பார்க்கலாம். ஃப்ராக் வரதை பாருங்கள். சில்லு வருவான் மேடம். அப்படின்ற மாதிரி சில்லு வருவான் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இங்கே நீங்கள் கிடைக்கல இங்கே பாருங்கள். தூண்டில் போட்டு அடிச்சுட்டே சில்லு வருவாங்க. கூமாப்பட்டி போடு. தவளைக்காய் போட்டு அடிக்கிறோம். தம்பி அடிக்கிறான். கூமாப்பட்டி இல்லை, இது நம்ம ஏரியா தான். சும்மா சில்லுன்னு வருது பாருங்க. முயற்சி செய், முடியலன்னா பயிற்சி செய். நம்ம தம்பி சொன்னது தான். அடிக்கிறோம் பாருங்க. போடு. அழகா போச்சுடா, சூப்பராக போச்சு. ஆனால் மீன் வருமானு தான் தெரியல. வரும். நம்ம ட்ரை தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே வந்து நம்ம ஈஸியாக கிடைக்காது இல்லையா? போட்டு அழகா சுற்று ஒரு 100-150 மீட்டர் போனோம். இப்போ நம்ம போட்டது வந்து 10 மீட்டர் 15 மீட்டர் தான். அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. சில்லு நட்டி கண்ணா, நம்ம அங்கேயே போய் போடலாம்டா. இங்கே பெரிய மீன் அடிக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் குட்டி மீன் தான் அடிக்குது. இங்கே பாசை வேறு நிறைய இருக்குது. நம்ம அந்த தவளைக்கோட்டை வந்து வேலை செய்யலையான்றது பக்கத்தில் வந்திருக்கோம். வேலை செய்தா? போடு. வந்தான் சொன்னால் தவளைக்கோட்டை உள்ளே போகுதுண்ணா அப்படின்னா அங்கே போடும்போது சூப்பராக வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தவளைக்கா இல்லை நம்ம பயிற்சி செய்கிறோம். போடுங்க. பயிற்சி செய்யும்போது கிடைச்சாலும் பரவாயில்ல. மூஞ்சில் அடிச்சிடாரா அடிச்சாம்பாரு மேலே போய் கீழே வருது. அதாவது நம்ம அடிக்கும்போது நேராக போகணும். இது மேலே போய் கீழே வர்றதுனால நமக்கு வந்து லாங் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பயிற்சி செய்ய தான் வந்திருக்கோம். திருப்பி சொல்கிறேன், நம்ம திட்டாதீங்க. பார்ப்போம். தவளைக்கா ஒரு வேளை ஆரஞ்சு கலரில் ஒரு நாள் வரமாட்டேங்குதோ, வேறு கலர் தவளைக்கா வாங்கணுமோ? தவளை கொட்டான் சுற்றிட்டு ஒரு லெவலுக்கு நிறுத்திக்க. உனக்கு தெரியும் இந்த லெவலுக்கு அடிச்சா போகும்ன்ட்டு. ஏங்க அவ்வளோதாங்க. அங்கே போடுங்க. அச்சாம் பாருங்க விளாங்க மீன். மாட்டிச்சா கண்ணா, நீ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல வரதை பார்த்து மீன் வந்து ரெடி ஆகும் வரத்துக்கு. அப்போ வந்து ரொம்ப மேலே என்னை கழுத்து நெருக்கி போடாத. அப்படியா? சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா இது மாதிரி பயிற்சி தான் செய்கிறோம். பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பழகணும் நம்ம. அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபிஷர்மேனாக ஆகலாம். ஃபிஷர்மேனில் ஒரு ஃபுல்லாக ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஃபிஷர்மேனாகவும் ஆகலாம், என்ன வேணால் பண்ணலாம். கடலுக்கு போய் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துப்பீங்க, கடலில் போய் போட்டோம். கடல்லையும் நம்ம பயிற்சி தான் செஞ்சோம், இங்கேயும் நம்ம பயிற்சி தான் செய்கிறோம். அடி போடு. சுற்று. ஜிலேபி வந்து எப்படி 3/4 கிலோ, ஒரு ஜிலேபி 3/4 கிலோ 1 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க இங்கே. நம்மளோட டார்கெட்டு ஜிலேபியா இல்லை விராலா பார்க்கலாம். பார்த்து போடுற மாட்டா. எங்கடா மாட்டுச்சு? அழகா விழுதுரா, சூப்பரா விழுதுரா. கற்றுக்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம தூண்டியை போட்டு நாக்குப்பூச்சி போட்டு பிடிக்கலாம் தான், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். கண்ட மீனை போட்டு அந்த கல்லுக்குடியில் எவ்வளோ பிடிப்போம் நாங்கள் மீன், விரால் மீன் ஈஸியாக பிடிப்போம், டக்குன்னு போடுவோம். இப்போ இந்த தூண்டியில் போட்டு கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பார்ப்போம். சூப்பர். ஆடே அப்பா, அங்கே ஃபுல்லாக மீன் கெண்டை மீன் மேய்து. பனங்கொட்டை அடி. பார்த்து இங்கே தான் விழுது, தூரமாக போல. நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி ராடு பிடிக்கணும், எப்படி லைனை பிடிக்கணும், எப்படி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். கற்றுக்கிட்டு தான் பண்ணுறோம், கற்றுக்குறோம். ஆக்சுவலாக நம்ம பார்க்குறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறது வந்து நமக்கு இன்னும் நிறைய பாடத்தை கொடுக்கும்ல. அதனால் நம்ம டைரெக்டாக இறங்கிட்டோம். ஆனால் எடுத்த உடனே கடலுக்கு தான் போகணும் இந்த தூண்டியை வாங்கிட்டு.
சரி நம்ம ஏரிக்கு தம்பி சொன்னாவா ஏரி விரால் மீன் பிடிக்கலாம் அப்படின்னா அவன் தான் அடிக்கிறான். அடிங்க போடுங்க. என்னங்க நீங்கள் ம் அதான் சொன்னேன் லாங்கில். ஏய் 2 சுற்று சுற்றிச்சு. சுட்டு அடி. கூமாப்பட்டிக்கு வாங்க. இது கூமாப்பட்டியாடா? சோழிங்கநல்லூருங்க. சோழிங்கநல்லூர் ரெட்டைக்குட்டை ஏரி. இந்த ஏரியில் நாங்கள் மாட்டு வண்டியில் போவோம். இப்படி மாட்டு வண்டி போக முடியுமா? எப்படி இருக்குது பாருங்கள் ஏரி. மாட்டு வண்டியில் அழகாக அந்த ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கருத்தம்மாவோ ஏதோ ஒரு படத்தில் நான் மாட்டு வண்டியில் தண்ணியில் போவோம். அப்படி அழகாக போவோம். அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ என்னென்னா இது வந்து தூர்வாரி சுற்றி வீடு கட்டி, வீடே இருக்காது, காலியாக இருக்கும். யாரோட மாட்டு வண்டி போகுதுன்னு கரெக்டாக தூரமே வந்து பார்த்து சொல்லுவோம், வாங்க அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போலாம் அதெல்லாம் மாட்டு வண்டியெலாம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அண்ணா நம்ம அங்கே போகலாம் வா. இங்கே ஃபுல்லாக குட்டி மீன் தான் இருக்குது, பாசை மேலே இருக்குது. அந்த இடத்துல பாசை இருக்குது, தூரமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஆளுன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் பிடிக்க வரியா? சரி பார்க்கலாம், போடு. பயிற்சி செய்யும்போது மீனை பிடிக்கிறாமா தம்பி. கரெக்டாக நீ அடிக்கிறதும் அந்த அடி போடு. மதனா கொம்பு நிற்கிறதுல போகிறேன், கொம்பு நிற்கிறதுல போகிறேன்னா கொம்பு தாண்டி போடுறான். சரி போடு போடு. ஏங்க யாருன்னா வந்து மாண்டுங்க. தவளை கொட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வெயிட்டெல்லாம் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அவன் வேற அதில் சுற்றி சுற்றி விடுறான். கரெக்டாக கிட்ட வந்து தூக்குடா. அடி பாதி விட்டு அடி. நீ ரொம்ப நெருக்க அடிக்கிறடா. போடு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, போர் அடிக்கலாலும் பரவாயில்ல. பாருங்கள், நல்லா இருக்குது இந்த இடம். இந்த வீடியோ மீன் பிடிச்சிட்ருக்கோம், கிடைக்கதான்னு பார்ப்போம். கிடைச்சாலுக்கு, கிடைக்கலன்னா வீட்டுக்கு. மாட்டிச்சடி. போடு. நம்ம அங்கே போகலாம் வாடா. அங்கே மீன் பார்த்துட்டோம், இங்கே மீனே பார்க்கல, ஒரு மீன் கூட பார்க்கலடா நம்ம. அண்ணா அங்கே ஒரு மீனாச்சும் பார்த்தோம், இங்கே ஒரு மீன் கூட பார்க்கல. லாக் பண்ணிக்கோ. போகலாம் வா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு இடம் மாற்றுறோம், ட்ரை பண்ணி பார்ப்போம்.